நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எல்லாம் ஒரு நண்பனடா. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றேன், ஏன்டா அப்படி ஆச்சுன்னு கேட்காம இப்படி பல்ட்டி அடிச்சு சிரிச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரிலாம் நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. மச்சான், ஏற்கனவே கண்ணீரும் கம்பளியுமா ஒருத்த வந்து பிரச்சனைய சொல்றப்போ ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நம்மள அழுது போலம்னா வச்சுக்கோ, அவனுக்கு எப்படா இருக்கும்? அதுவே இப்படி சிரிச்சேன்னு வெயி, அடடா பிரச்சனை ஒண்ணு இல்ல போல நினைக்க மாட்டான். கரெக்டா? அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்கடா. இங்க வீடு பத்தி எறியறப்ப ஓடி வந்து உதவினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட விவசாய இல்லாம சிரிக்கிறான்னு தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க. மச்சான், இப்ப என்னாச்சு இப்படி ஃபீல் பண்ற? டேய், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சாதாரணமா கையை கொடுத்துட்டு இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்றாடா ராஜி. கேக்குறவனுக்கு எப்படி இருக்கும்? டேய், குறுக்க பேசுறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லடா, நீங்க ரெண்டு பேரும் அப்படிதான் சொல்லி தெரியுறீங்க, அப்புறம் என்னடா? டேய், நீ உதவாங்காம போக மாட்டடா. இல்ல மச்சான், ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லன்னு அப்படி சொன்னாதானே நீ ரியாக்ஷன் கொடுக்கணும். டேய், கொஞ்சம் அடங்குடா. அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அதையும் தாண்டி ஒரு மேட்டர்ன்றியா? டேய், முதல்ல சிரிக்கிறத நிறுத்துடா. டேய், கொஞ்சம் அடங்குன்றல. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலடா. டேய், டென்ஷன் ஆகுதுடா, போடா. டேய் லூசு கார்த்தி, நான் பேச பிடிக்கலனா நீ போலாம்ல. உன்னை யாரோ ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி என்னைய போடா போடான்ற. மச்சான், உன் துக்கத்தை நான் தான்டா கேட்கணும், வேற யார கேப்பா? சொல்லு. நீ எங்கடா கேக்குற? நீதான் கலாய்க்கிறிய. மச்சான், என்ன நம்பலல? இந்த மேட்டரை நான் இன்னொருத்தர் கூப்பிட்டு பேசுறேன், அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். வெயிட் வெயிட். ஹலோ லட்சுமி. டேய், எங்க இருந்தாலும் இமிடியேட்டா அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கும், வாங்க. ஓகே பை. டேய், இது எல்லார்கிட்டயும் சொல்லி அவமானப்படுத்துறியடா. மச்சான், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம லட்சுமிடா. என்ன விஷ்ணு? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, கார்த்திக்கு ராஜுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ராஜ் இனிமேட் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இவன்ட்ட சொல்லிருக்காங்களாம். அவங்க எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? மச்சான், நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லடா, நீங்க ரெண்டு பேரும் தான் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஹே, நீ ஏன் விஷ்ணுவா முறைக்கிற? இது வரைக்கும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க போறீங்க. நீங்களுமா? என்னன்னு தெரியல, அவ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிறா. இவன் ஆரம்பத்துல கொஞ்சம் ஓவரா தான் சீன் போட்டான், அதான் கொஞ்சம் கடுப்பாயிட்டா. ஏதோ ஒண்ணு 3 நாள்ல கார்த்திக் சரியாயிட்டான்ல, அவளுக்கு என்ன இன்னும் முறைச்சுக்கிட்டு? ஏங்க, அவ கோவப்பட்டோம், சண்டை போட்டோம், மூஞ்சியை திருப்பிட்டு கூட போட்டோம், அதெல்லாம் கூட ஓகேங்க. ஆனா நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஹாய் கார்த்தி, தூங்குனியா, சாப்பிட்டியான்னு கேக்குறதெல்லாம் டார்ச்சர் ஆகுதுங்க. அக்கறை காட்டினாலும் கோவப்பட்டாலும் அன்பு இருக்குன்னு அர்த்தம். ட்ரெயின்ல போறப்போ ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவோமே, அந்த மாதிரி பேசினா ரொம்ப வெறுப்பா இருக்குங்க. மழை பெய்யுமா, உங்க அப்பா அம்மா என்ன செய்றாங்க, இப்படி எல்லாம் போய் நான் ராஜி கிட்ட பேச முடியுமாங்க? புரியுது கார்த்திக், ஆனா அவ ஏன் இப்படி பண்றான்னு தான் தெரியல. சண்டைன்னு ஒண்ணு போட்டா அது முடிவுக்கு வந்துதான் ஆகணும். இந்த மாதிரி இருந்துட்டா என்ன சண்டைன்னு யாரும் கேட்கவும் முடியாது, அட்வைஸும் பண்ண முடியாது. அப்படியே நைஸா கலந்துக்கலாம்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி. புரியுது கார்த்திக், சரி பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஹலோ. லட்சுமி, ஏதாவது பண்ணும். கார்த்தி மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான், உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. அந்த முட்டாளுக்கே அது தெரியும், ஏன் தான் இப்படி அடம் பிடிக்கிறாளோ தெரியல. கார்த்திக், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா நீ பண்ணிட்டு போ. அதை என்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானும் இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கார்த்திக், கார்த்திக், ஆ? போன் அடிக்குது. அப்படி என்ன யோசனையில இருக்க? போன் அடிக்கிறது கூட தெரியாம. ஓ,
சொல்லுமா, இது ஒரு முக்கியமான பிரச்சனையா? இதுக்கு போய் யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஃபோனை வை. படம் போடுறானா இல்ல நிஜமாவே பிரச்சனையான்னு தெரியலையே. திரும்பி பார்த்தா படம் போடுறான்னு அர்த்தம், பார்க்கலன்னா நிஜமாவே ஃபீல் பண்றான்னு அர்த்தம். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. ஹலோ. ஹே ராஜி, சொல்லு லக்ஷ்மி. என்ன பண்றான் நம்ம ஆளு? யாரு? அதான் உன் பக்கத்துல உட்காந்துட்டு ஒருத்தன் உன்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பானே. என்ன பண்றான்? பார்த்து சிரிக்கிறான். பொய் சொல்லாத. ஏய், அவன் தான் வாழ்க்கையே பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கானே. பார்த்தல, திரும்ப எதுக்கு கேக்குற? ஹே, பிரச்சனைய முடிச்சு விடுடி. நான் தான் பிரச்சனையே இல்லைங்கிறேனே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. நான் திருப்பி கூப்பிடுறேன். ஹே, பொறு ஒரு நிமிஷம். பக்கத்துல திரும்பி அவன் மூஞ்சி பாரு. பாத்தியா? இல்ல, பார்க்கல. நீ அவனை தான் பாத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். பாவமா இல்லையா உனக்கு? எனக்கு ஒன்றும் பாவமாலாம் இல்ல. அப்போ நீ அவனை பாத்துட்டு இருந்த. நீ கொஞ்சம் போனை வைக்கிறியா? ஹே, இங்க பாரு, ரொம்ப அடம் பிடிக்காத. இங்க பாரு, எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சிரிச்சா சிரிக்கிற, பேசுனா பேசுற, அப்புறம் என்ன? என்னவா? ஒழுங்கா உன் வீம்ப எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவனை மன்னிச்சு லவ் பண்ணுடி. நான் போனை வச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன்ல லக்ஷ்மி தான். ஓ. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசினா. ம். அவன் கேட்டானா, நீ ஏன் எதுக்கு உளர்ற, திரும்பி வேலையை பாரு. ராஜி, ம்? சாப்பிட்டியா? மணி இப்ப 12. நீ எந்த சாப்பாட்டை கேக்குற? ம், மணி 10 தான் ஆகுது. ஓ, வாட்ச் நின்றுச்சா? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, வாட்ச் நின்றுச்சு. நான் அதை கேட்கல. 2 நாளா என்னவோ மாதிரி இருக்கியே. வேலையில கவனம் இல்ல, சரியா சாப்பிடுறியா, தூங்குறியான்னு கூட தெரியல. என்ன பிரச்சனை? ஏன் ராஜி, என்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியாதா? பிரச்சனை எதுவா இருந்தாலும் தூக்கி தூர போட்டுட்டு வேலையை பாரு. அவன் கூப்பிடக்கூடாது, 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 கூப்பிடக்கூடாது. ராஜி, என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. உனக்கு என்கிட்ட எதனா பேசணுமா? எனக்கு ஒன்றும் இல்லை, நீதான் ஏதோ பேசணும்னு சொன்ன, சொல்லு. அது ஒன்றும் இல்லை. நிஜமாவே எல்லாம் முடிஞ்சு போச்சா? எப்படி ராஜி, வேற யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குற? நிஜமாவே உனக்குள்ள எதுவும் இல்லையா? ஐயோ, இம்சையா இருக்கு. கார்த்திக், என்ன கூப்பிட்டியா? கமன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு சௌந்தர்யா சொன்னாங்க. கூப்பிடலைன்னா வரமாட்டியா? இல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதான். உட்கார. என்ன? சும்மாதான். அந்த அவுட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. அதான் உன்னை பார்க்கலன்னு கூப்பிட்டேன். ஏங்க,
நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் பிஸின்னு சொன்னாங்க. என்னவோ தெருமுனையில 4 பேர் பேசிட்டு இருக்க மாதிரி சொல்ற. அப்பாடா, இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு தான் இவ்ளோ நேரமா வெயிட்டிங். பாரு, மறுபடியும் சிரிக்கிற. எதுக்குங்க இப்படி கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்க? இல்ல, பொதுவா இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போகணும்னா அங்க பேசுறது பழகுறது இதையெல்லாம் சாக்கா வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல க்ளோஸ் ஆக பாப்பாங்க. ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். அவுட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வந்து பார்க்கவே இல்ல. அன்னைக்கு ஆரம்பிச்ச அவுட்டிங் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுல எங்க நான் இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது? ஹலோ, உன்னதான். இல்ல, நான் உங்களை 4 தடவை பார்க்க வந்தேன். நீங்க தான் மீட்டிங் அது இதுன்னு பிஸியா இருந்தீங்க. நான் உங்களை அவாய்ட் பண்ணலங்க, நீங்க தாங்க என்ன அவாய்ட் பண்ணீங்க. இல்ல, அந்த அவுட்டிங்ல நம்மளோட சாட்டிங் ரொம்ப ஸ்வீட்டா ஞாபகத்துல இருந்துச்சு. அத அப்படியே அசை போட்டுட்டு இருந்தேன். அதான் உடனடியா பார்க்க வேண்டாம்னு நினைச்சேன். வித்தியாசமான ஆள் தான் நீங்க. ஆமா, லைஃப்ல ரொம்ப நாள் சேர்ந்தே இருக்கணும்னா கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும். எனக்கு புரியல. அதை விடு. எப்படி இருக்க? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? இட்ஸ் ஓகே. என்ன எப்படி சொல்ற? உன்கிட்ட இருந்து இந்த பதில நான் எதிர்பார்க்கல. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, நினைச்சதெல்லாம் கிடைக்குது. தேவைன்னு பெருசா எதுவும் இல்ல. அதுக்காக ஒரேடியா அப்படி போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த ஹோல் அவுட்டிங்கே நான் உங்க யார் கூடயும் இருந்த மாதிரியே இல்ல. உண்மை தானங்க. பிஸி பிஸி பிஸி. நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாயேன். உங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. ஏய், நிஜமா தான் கூப்பிடுறேன். நம்பவே முடியலங்க. உங்களை பத்தி சொல்றப்போ எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க? கூட வேலை செய்யற யார் கூடயும் பர்சனலா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நிஜமாங்க. ஆஃபீஸ் ஆளுங்கெல்லாம் 5:30 மணியோட கட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரு, எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, எல்லாமே சஸ்பென்ஸ் தானாமே. ஆளாளுக்கு உங்களை பத்தி ஒவ்வொரு கதை சொன்னாங்க. தெரியும் எனக்கு. அப்படிப்பட்ட டெரர் என்னை வீட்டுக்கு வான்னு இன்வைட் பண்ணா எனக்கு ஆச்சரியமா இருக்காதா? நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் சகுந்தலாலாம் இல்ல. எல்லார் மாதிரியும் என்னோட வாழ்க்கையும் ரொம்ப சிம்பிளானதுதான். நான் இப்படி இருக்கப்பவே என்னை பத்தி இவ்ளோ கதை விடுறாங்கன்னா, இவங்கள நான் வீட்டுக்கு வேற கூட்டிட்டு போனேன்னா என்னெல்லாம் பேசுவாங்க. சீரியஸாவே இவங்க யார் கூடயும் ஆபீஸ தாண்டி ஒரு விஷயம் பர்சனலா ஷேர் பண்ணிக்கணும்னு தோணவே இல்ல. அதனாலதான் கார்த்திக் நான் இவங்க யாரையும் வீட்டுக்கு கூப்பிடல. ஃபர்ஸ்ட் டைமா உன் கூட இருக்கிறது கம்ஃபர்ட்டா இருக்கு. உன் கூட பேசும்போது நிம்மதியா இருக்கு. நீ ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுச்சு, அதான். என்னங்க நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறீங்க? வா கார்த்தினா வர போறேன், அதுக்கு போய் இவ்வளவு விளக்க சொல்றீங்க. கார்த்திக், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ப்ளீஸ். அவசரமா ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இப்ப திரும்பி யோசிச்சு பார்த்தா ஏன்டா இவ்வளவு அவசரப்பட்டோன்னு தோணுது. சில விஷயங்கள் எல்லாம் நின்னு நிதானமா அனுபவிச்சு வாழாம அவசரமா தாண்டி போயிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் காதல் கல்யாணத்தை பத்தி சொல்லல கார்த்திக். புரியுதுங்க. அந்த லைஃப் எல்லாம் இன்னொரு தடவை வாழணும் போல இருக்கு. அவ்வளவுதானே மேட்ரு. விடுங்க, அசத்திடுவோம். வாழ்க்கையை ஒரு 4 வருஷம் ரிவர்ஸ் பண்ணுங்க. பாஸ்ன்றதெல்லாம் ஆஃபீஸோட வச்சுக்கோங்க. நம்ம டீம்ல ஐக்கியமாயிடுங்க, அவ்வளவுதான். நிஜமாவா? அட ஆமாங்க. மகனே, ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டா. என்ன விஷ்ணு, கிளம்பியாச்சா? ஆமா ராஜி. ராஜி, இதுல ஒலிக்கிறது கவுண்டமணியோட குரல் மட்டும் இல்ல, உலகம் பூரா 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல அவதிப்படுறவங்களோட குரல். ஓவர் டைம் பாக்குற உலக தொழிலாளர்களுக்காக இந்த டைலாக டெடிகேட் பண்றேன். ஆமா, நீங்க கிளம்பலையா? கிளம்ப வேண்டியதுதான். மச்சான், வாடா போலாம். இல்லடா, நீ போ. டேய், வண்டி எடுத்துட்டு வரல, என் கூட வரேன்னு சொன்னியே. என்னடா மச்சான், வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்றேன். டேய், முடி போடா. ஓ, ராஜிட்ட தனியா பேசணுமா? இத கண்ணை காட்டியிருந்தா நான் புரிஞ்சிருக்க மாட்டேனா? மச்சி, வட்டா. போய் தொலை. பை மச்சான். பை ராஜி. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நான் வரேன் கார்த்தி. ராஜி ஒரு நிமிஷம், என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில இருந்து பக்கத்துல தானே இருந்தேன், கிளம்புறப்ப பேசணுங்கிற. இல்ல, கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேச என்ன இருக்கு கார்த்தி? ஏன் ராஜி இப்படிலாம் பண்ற? என்ன பண்ற? நான் பேசினது ஏதோ கோவத்துல பேசினது. எதுக்கு இப்ப திரும்ப பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பேசுவேன், நீ மனசுல வச்சிட்டு இருப்ப. அதான் நமக்குள்ள வித்தியாசம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாரு ராஜி, சூசனோட தப்பு பண்ணியான்னு நீ கேட்ட, அதுக்காக தான் நான் உன்கிட்ட கோவப்பட்டேன். நீ என்னடானா நான் சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இன்னும் கோச்சிட்டு இருக்க. எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல கார்த்திக். ஏய் இங்க பார், பேசுறதா தான் ஒழுங்கா பேசு. அது ஒண்ணும் இல்லை இது ஒண்ணும் இல்லைன்னு நடிச்சிட்டு இருந்தனா இந்த பிரச்சனை தீரவே தீராது. உனக்கு புரியலையா? நான் நிஜமாவே பிரச்சனையை சரி பண்ணணும்னு பாக்குறேன். நான் இனி நமக்குள்ள பிரச்சனையே வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நான் என்னமோ இறக்கமே இல்லாதவன் சொல்லிட்டு போனால, நீ இன்னைக்கு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ற தெரியுமா? இதுக்குதான் சொன்னேன் வேண்டாம் கார்த்திக்னு. கடைசி வரைக்கும் இதெல்லாம் சரியா வராது. ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? வேணும்னு நினை. பிரச்சனை இல்லாமலாம் யாரும் இல்ல. பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு நினை. அதை விட்டுட்டு பிரச்சனை வரும், அதனால நம்ம தள்ளி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முடிவா? கார்த்திக், ரொம்ப குழப்பாத. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. அதே மாதிரி உன் மேலேயும் எனக்கு எந்த கோவமும் இல்ல. வேலை செய்யற வரைக்கும் சண்டை போடாம முறைச்சுக்காம நல்லா ஸ்மூதா வேலை செய்வோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும், அதானே? இவ்வளவு நாள் நம்ம பார்த்துக்கிட்டது, பேசினது, சிரிச்சது எதுக்குமே எந்த வேலையும் இல்லைல்ல. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, என்ன ஃப்ரீயா விடு, அது போதும். உன்ன மாதிரி வீம்பு பிடிச்சவள அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோ, ஆனா இதான் என் முடிவு. என்னை கெஞ்சி வைக்காத ராஜி, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நானும் உனக்கு கெஞ்ச சொன்னேன். இங்க பாரு, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிக்கிற. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி நடிக்கிற? நான் போகணும், லேட் ஆகுது. போ ஓடுறல்ல. இங்க பாரு, நான் எனக்காக மட்டும் பேசல, உனக்கும் சேர்த்து தான் பேசுறேன். என் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்காத. எனக்கு வலிக்குது. என்ன அள வச்சுட்டு நீ ஒன்றும் சந்தோஷமா இருக்க போறதில்ல, அது உனக்கே தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். போ, எங்க போறேன்னு நானும் பார்க்கறேன்.